டீலர்னு வச்சுக்கோங்க. இந்த வேலையை 14 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். இந்த ராதா மிஷின் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, பவர் மிஷினு. இந்த மிஷின் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மிஷின் இப்போ வந்து எங்கள் கடை ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணல் மார்க்கெட் டிஎம்சின்னு சொல்லுவாங்க. காசி விஸ்வநாதன் போயிட்டு கடை பேர் ஸ்ரீ ராஜகணபதி கடை டைலர் ராதா. ஓகே. அந்த ராதா மிஷின் இது லான்ச் பண்ணாத இந்த டெமோ பார்க்க போகிறோம். ஓகே. த்ரெட் எடுத்து வந்து இப்படி இந்த ஹோல்ஸ் போட்டு அதே கீழே இருக்கிற ஹோல்ஸ் இந்த த்ரெட்டை இப்படி தான் பிடிக்கணும். பிடிக்கணும் ஈஸியாக இருக்கும். சென்ட்ரல் டிஸ்கில் போட்டு மேலே ரொட்டேட் பண்ணி ஸ்ப்ரிங்கில் கீழே இறக்கணும். இறக்கி இப்படி வந்தீங்கன்னா இப்படி நூல் ஆட்டினு ஸ்ப்ரிங் ஆகணும். கரெக்டாக போட்டுறது தான் அர்த்தம். ஓகே. இந்த கார்டில் இப்படி போடணும். இந்த வீல் பேசிக்காக சுற்றலாம். சுற்றிங்கன்னா இந்த டேக்கப் லெவல் மேலே கீழே போய்ட்டு வரும். ஓகே. இப்போ பொசிஷன் இப்படி வச்சுட்டு நூலை ரெட்டையாக முடிச்சு நடுவில் போடணும். நூலை இப்படி வச்சுக்கலாம். இந்த கார்டில் போட்டுட்டு இங்கே ஒரு கார்டு இருக்கும். நூல் இப்படி பிடிச்சி எஸ் மாதிரி எஸ். இந்த கார்டு சேஃப்டி கொடுத்துருப்பாங்க. புதுசாக பழகிறீங்கன்னா அது கழட்ட வேணாம். ஏன்னா ஐஸில் மட்டும் கை மாட்டாமல் வசரும் கொடுத்துருப்பாங்க. நூல் போடும் போது பொசிஷன் வீலை சுற்றி நீடிலேருந்து கீழே இருக்க மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு இந்த சைட்லேருந்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டு இன்னொரு கையில் இப்படி செஞ்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக போத்துரும். இப்படி வைக்கிறோம். இப்படி எடுத்து இப்படி வச்சிடலாம். ஓகே. இது வந்து இப்படி கையிலையும் தூக்கணும். இதையும் தூக்கணும். கால் லிவர்னு ரிமூவ் பண்ணணும். ஓகே. 2 நூலையும் எடுத்து இப்படி ரிவர்ஸ் விட்டிங்கன்னா அவ்வளோ நூல் போட்டாச்சு. இப்படி ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்பீடு கம்மி பண்ணுறதுக்கு மைனஸ். இது ஸ்பீடு கம்மி பண்ணுறது ப்ளஸ் ஜாஸ்தி பண்ணுறது. இது உங்களுக்கு இந்த வேகத்துக்கு இது ஸ்பீடாக இருக்கும். இன்னும் கம் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்லோவாக தைக்கும். 1000 மைல் வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக மிச்சல் இவ்வளோ தான் ஸ்பீடு போகும். இது ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லென்த் சின்னது பண்ணுறது இது. இந்த லிவர் அழுத்திட்டு ஸ்டார்ட் 5ங்கிறது பெருசு, மீடியம் வந்து 2.5 பாயிண்ட். இதுதான் உங்களுக்கு கணக்கு. இது 2.5 பாயிண்ட் உங்களுக்கு. லென்த்து இந்த ஸ்மாலாக வரும். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இது வந்து ரஃப் அடிக்கிறதும்பாங்க. ஸ்டார்டிங் எண்டிங் அழுத்துவாங்க. தையல் பிரியாமல் இருக்கும். ஓகே. இந்த பட்டன் எதுக்குன்னா உங்களுக்கு லைட்டு டிஸ்பிளே வந்து லைட்டு வந்து வெளிச்சம் கம்மி ஜாஸ்தி பண்ணுறதுக்கு, டிம்மு பிரைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஓகே. 3 பொசிஷனில் இருக்கும். ஆஃப் ஆகும். இது நீடில் பொசிஷன் உங்களுக்கு. இப்போ வந்து அப்பில் இருக்குது. அப்புடின்னா தைச்சிட்டு கால் எடுத்து ஊசி மேலே நிற்கும். கீழே எப்பயும் போகாது உங்களுக்கு. இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன் வரும். டவுன் வந்ததுன்னா ஊசி கீழே நிற்கும். எப்பயும் மேலே போகாது. கீழே இருக்கும்போது பெஸ்ட்டு உங்களுக்கு. எப்படி வேணாலும் எந்த பொசிஷனும் திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டு சென்டரில் கூட வச்சுட்டு இப்படி டர்ன் அடிக்கும். எந்த பொசிஷன் வச்சு ஏ மாதிரி கூட போகணும். ஜிக்ஜாக் மாதிரி இப்படி போடணும். இது பாபின் ஒரு தடவை அயன் பண்ணி காமிங்க. பார்த்தீங்கன்னா எம் மாதிரி போட்டுருக்கோம். எம் மாதிரி போட்டாச்சு. ஓகே. இப்போ நீடில் தைச்சி முடிச்சு கால் எடுத்து நீடில் கீழே தான் நிற்கும். ஊசி மேலே எடுக்கணும் அப்படின்னா வீலை சுற்ற தேவை. பெடல் பேக்கில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஊசி மேலே வந்துச்சுக்கும். ஓகே. வைக்கிறீங்க பெடல் பேக் பண்ணி மேலே வந்துச்சுக்கும். ஓகே. அப்படி இல்லைன்னா ஸ்மார்ட்டாக கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து வச்சுக்கலாம், இது கூட எடுத்துக்கலாம். ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருந்தால் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் மேலே வந்துச்சுக்கும். அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குத்தா அப்படி ஸ்டிச் ஆகிடும். ஓகே. அந்த பொசிஷன் இது இருக்குது. பாபின் நூல் சுற்றுறது இதில் பார்க்கலாம். ஓகே. இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த நூல் த்ரெட் எடுத்து சென்டராக ஹோல்ஸ் இதில் போட்டணும். இதில் போட்டு டிஸ்க் சென்டராக அதில் எப்படி போட்டோமோ அந்த சென்டராக வச்சுக்கணும். ஓகே. வச்சுட்டு சும்மா 2 முறை சுற்றி விட்டு சுற்றி விட்டுட்டு இது நூல் ப்ரெஷர் டைட் உங்களுக்கு இது நார்மலாக வச்சுக்கணும். இது இப்போ தள்ளி விட்டோம்னா 2 நூல் போட்டோம்னா ஒரு நூல் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு நூல் ஆட்டோமேட்டிக்காக வைன் ஆகிருக்கும். ஓகே. வரைக்கும் வைன் ஆகிடும். ஓகே. ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். நம்ம இதை நூலை எடுத்து இப்படி வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த பாபின் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். அழகாக இது அந்த ட்ரே கொடுத்துருப்பாங்க. வெவ்வேறு கலர்ஸ் போட்டு அடிக்க இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஆனா
இந்த இடத்துல ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. Okay. ஆஃப் பண்ணிங்கன்னா 10 செகண்ட் ஆகும். ஆஃப் பண்ணி போட்டுருக்கு 10 செகண்ட் சார்ஜ் இறங்கி ஆகும். ஓகே. ஆஃப் ஆகிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. ஆன் பண்ணால் உடனே ஆன் ஆகிடும். ஓகே. தைச்சி முடிச்சுட்டு நீடியிலேருந்து இந்த நூலை எடுத்துட்டுருணும். மிஷின் ஆன் ஆஃப் பண்ணும்போது ஒரு குத்து கீழே மேலே இறங்கிட்டு ஏறும். ஓகே. அப்போ மட்டும் அது பண்ணிக்கணும். ஆயில் போட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ரெண்டாவது ஓகே. இந்த ஆயில் வந்து இதில் ஊற்றிக்கணும். ம். இந்த ஊற்றி விட்டிங்கன்னா இங்கே லோ ஹைன்னு இருக்கும் டேங்கில். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ ஹைன்னு இருக்கும். ஓகே. 2 கோடு இருக்கும் மேலங்கில். ம். ஹை வரி வந்துடும். ஹை வரி தான் எப்பயுமே இருக்கணும். ஓகே. அது குறையாமல் பார்த்துக்கணுங்களா? குறையாமல் பார்த்துக்கணும். ஓகே. இந்த ஆயில் 3 மாதத்தில் மாற்றுற மாதிரி வரும். ம். நெட் இருக்கு இல்லைங்களா அந்த டேங்கில், ஆ. இந்த நெட்டை கழட்டிட்டு ம். அடியில் ஹோல்ஸ் கேன் எதாவது வச்சு பிடிச்சிக்கணும். ஓகே. பிடிச்சிட்டு 3 மாதம் கழிச்சு ஆயில் மாற்றும் போது ஒரு 6 மாதம் கழிச்சு மாற்றிக்கலாம். ஓகே. ஃபஸ்ட் ஓகே. ஆயில் 3 மாதம் மாற்றலாம். ஆ. ஆயில் ஊற்றிட்டு இந்த ஸ்பீடு வந்து மினிமம் ஒரு 2800 ஆச்சும் இருக்கணும். ஓகே. இல்லை உங்களுக்கு 3000 இந்த ஸ்பீடானா பம்பிங் ஆகும். ஓகே. மேலே பம்பிங் ஆகிட்டு இருக்கும். சர்க்குலேஷன் ஆகும். தெரியுது, கிளியராக தெரியுது. அவ்வளோதான். இதுதான் இந்த ஒரு மிஷினோட. ஓகே. ரொம்ப நன்றி தம்பி.